ஹாய் கைஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஈஸியான தக்காளி சட்னி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு இட்லியோட வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 4 தக்காளி, 2 வெங்காயம், 3 வரமிளகாய் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகாய், கொஞ்சமாக புளி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கல்லுப்பு ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே இட்லி ஊற்றி வச்சிடலாம். தக்காளி சட்னிக்கு இட்லி தாங்க செம்மையாக இருக்கும். இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோட ஸ்டைலில் 5 நிமிஷத்தில் டேஸ்டான ஈஸியான தக்காளி சட்னி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு இட்லி வச்சுருக்கேன். இட்லியோட தக்காளி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் கைஸ்.